ஹாய் மக்களே! இன்னைக்கு காலையிலேயே சென்னை நான் கிளம்பிட்டேன். ஏன் அப்டின்னா அம்மாக்கு மெடிசின் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு அப்டின்றதுனால, காலையில இன்னைக்கு 8:05 ஃபாஸ்ட் புடிச்சிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 8:05 ஃபாஸ்ட் புடிச்சோம் அப்டின்னா, நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு எப்டி இருந்தாலும் ஒரு 3 மணி அப்டி ஆயிடும். ஏன் அப்டின்னா அங்க ஹாஸ்பிட்டல்ல மெடிசின் வாங்குறதுக்கும், டாக்டர் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் அப்டின்றதுனால, இந்த ட்ரெயின் தான் எங்கேயுமே நிக்காது. நமக்கு செங்கல்பட்டு எடுத்தோம் அப்டின்னா நமக்கு தாம்பரம் தான் நிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா நம்ம லோக்கல் ட்ரெயின்ல மாறி குரோம்பேட் போய் இறங்கி நம்ம டாக்டர போய் பார்க்க போவோம். ஆனா எவ்ளோ ஒரு விஷயம் பாருங்களேன், மக்கள் எவ்ளோலாம் ஒரு அன்றாட வாழ்க்கையில லைக் மிஷின் மாதிரி எவ்ளோ வேலைகள் செய்றாங்கன்ட்டு, இந்த ட்ரெயின் செங்கல்பட்டு வரதுக்கே 8:05 ஆகுது அப்டின்போது திருமால்பூர்ல 7 மணிக்கு இந்த ட்ரெயினு. அப்ப 7 மணிக்கு இந்த ட்ரெயின புடிக்கணும் அப்டின்னா, இவங்கலாம் எத்தன மணிக்கு வீட்லருந்து, எவ்ளோ தூரத்துலருந்து அவங்க கெளம்பி, எத்தன மணிக்கு கெளம்பி, அவங்க இந்த ட்ரெயின 7 மணிக்கு திருமால்பூர்ல புடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வீட்ல இருக்கவங்க எத்தன மணிக்கு ஏஞ்சி இவங்களுக்கு காலையில டிஃபனு, மத்தியான சாப்பாடு எல்லாமே செஞ்சு குடுப்பாங்கன்றது யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப தூரத்துலருந்து வராங்க அப்டின்றதுனால, கீழ இடம் கெடச்சோனே அங்கங்க உட்காந்துக்கிறாங்க. இத தாண்டி மத்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்டின்னா காலையிலேயே டிஃபனு, அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் எல்லாமே வீட்ல இருக்கவங்க கட்டி குடுத்துருவாங்க போல இருக்கு. அத பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்லேயே உட்காந்து எல்லாருமே ஒருத்தரா உட்காந்து சாப்பிடுறாங்கங்க. ஏன்னா மணி ஒரு 8:15, 8:30 ஆயிடுது அப்படின்றதுனால இப்ப சாப்பிட்டா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால, எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. நான் எனக்கு அப்படியே யோசனையாவே பார்த்துட்டு இருக்கேன். இவங்கலாம் இப்போ காலையில ஒரு 10 மணி ஆஃபீஸ்க்கு இப்போ போறாங்க. ஏன்னா தாம்பரம் போறதுக்கு ஒரு 8:30 ஆயிடும். பீச் போறதுக்கு ஒரு 9:30 மணி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பீச் ஸ்டேஷன் போறவங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போவாங்க. திருப்பி சாயந்தரம் அவங்க இந்த ட்ரெயின புடிச்சாங்க அப்டின்னா, இது 7:30 மணிக்கு திருப்பி திருமால்பூர் போறதுக்கு 9:30 ஆயிடும். அப்போ உங்க வீட்டுக்கு போம்போது 10, 10:30 மணி ஆகுன்னும்போது நமக்கே யோசிக்கும்போதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்டி இப்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இறங்கி தாம்பரம் வந்துட்டேங்க. இந்த சைடு ஆப்போசிட்ல ஏசி ட்ரெயின் இருந்தது. இந்த ஏசி ட்ரெயின் செங்கல்பட்டுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. தாம்பரத்துல நான் இறங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏசி ட்ரெயின்ல நெறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க ஏசி ட்ரெயின்ல கூட நெறைய பேர் போறாங்க. வசதி வாய்ப்போட இருக்கிறதுனால போறாங்க. நம்மள மாரி ஆளெல்லாம் ரூ. 10 டிக்கெட்டு, ரூ. 15 டிக்கெட் எடுத்துன்னு, இந்த மாரி லோக்கல் ட்ரெயின்லயே அப்படியே நடந்து போ வேண்டியது தான். போக வேண்டியது தான் அப்படின்றதுனால, அப்படியே பார்த்தேன். ஏன்னா இந்த ஏசி ட்ரெயின்லலாம் நான் ஏறுனது கிடையாதுங்க. இது ஆட்டோமேட்டிக் டோர் போல இருக்குது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா வேற மூடிக்குது. இந்த சைடு அப்படியே திரும்பி பார்த்துன்னே வரும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இந்த ஏசி ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணினே இருந்தாங்க. சரி என்னதான் நடக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணினே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காவே டோர் மூட ஆரம்பிச்சுச்சு. சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்த சைட் போகுது பார்த்தீங்களா, அந்த டோர் மூடிச்சா, ஜப்பான்ல காட்டுற ட்ரெயின் மாரி மூடுது பாருங்க ஜம்முன்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த சைடு போயிட்டு நம்ம லோக்கல் ட்ரெயின் புடிச்சோம் அப்படின்னா தான் குரோம்பேட் போனோம். குரோம்பேட் போயிட்டு அங்க டாக்டர் பார்க்கறதுக்கு டோக்கன் வாங்கி, அதுக்கப்புறமா அம்மாக்கு மெடிசன் எல்லாமே என்னென்ன மெடிசன் எல்லாம் அவரு குடுக்குறாரோ, அத 1 மாசத்துக்கான மெடிசன் வாங்கிட்டு வரணும் இல்லைங்களாங்க? அது வாங்குறதுக்காக போ வேண்டியது தான். இந்த ஏசி ட்ரெயின் எங்கெங்க நிக்கும், எவ்வளோ ஃபாஸ்ட்டா போகும்னு தெரியாது. ஏன்னா இதுக்குள்ள போய் நமக்கு ஒரு அனுபவம் கிடையாது. அதனால இந்த ஸ்டேஷன் அது தாம்பரத்த விட்டா எங்க நிக்கும்ன்றது தெரியாது. ஆனா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் தாம்பரத்துக்கு அப்புறம் கிண்டி, மாம்பலம், அதுக்கப்புறம் எக்மோர், அதுக்கப்புறம் பார்க்கு, கோட்டை, பீச் அந்த மாதிரி போயிடும். சரி ஒரு வழியா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குரோம்பேட்ல போயிட்டு மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண வந்தா, நான் வரும்போது தாங்க ட்ரெயின் போயிடுச்சு. அதனால திருப்பி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 3/4 மணி நேரம் நான் குரோம்பேட் ஸ்டேஷன்லேயே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த ட்ரெயினில வெயிட் பண்ணி நான் குரோம்பேட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் மாம்பலத்தில இருக்க மாரி காமிச்சுச்சு வேர் இஸ் மை ட்ரெயின்ல. சரி ஓகே வெயிட் பண்ணி தான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னென்னவோ யோசனைகள் எல்லாம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. எனக்கு இருக்கிற ஆதரவு அம்மா மட்டும் தான். அம்மாவுக்கும் உடம்பு முடியாம இந்த மாரி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்களே! நமக்கும் உடம்பு முடியலையேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே யோசனை பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ள எங்க ஊர் ஏரி வந்துச்சு. உங்களுக்கே தெரியும். எங்க ஊர் ஏரி வந்துச்சுனாலே எங்க ஊர் வந்துச்சுன்னு சொல்லி, ட்ரெயின் வேற என்னன்னு தெரியல. இந்த ஏரி பக்கத்தில போகும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அது பக்கத்தில இந்த பையன் எந்த ஊர் பையன்னு தெரியல. அவன் பொங்கலுக்கு ஊருக்கு போறான் போல இருக்குது. பேக்கெல்லாம் வச்சுன்னு கீழலாம் பேக்கெல்லாம் வச்சுன்னு ரெடியா அப்படியே பஸ்ஸுக்கு போற மாரி வெயிட் பண்ணின்னு இருந்தான். எங்க ஏரி பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இந்த ஏரி வத்துனது நான் பார்த்ததில்ல. மதுராந்தகம் ஏரி
வெயில் காலத்தில வந்து வத்திட்டு கொஞ்சம் தரை எல்லாமே நல்லா தெரியும். ஆனா எங்க ஊர் கொலவா ஏரி இதுவரைக்கும் வத்துனதா வந்து நான் பார்த்தது கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரி இது. இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன் குஞ்சுகள் எல்லாமே வந்து பொரிக்கிறதுக்காக அங்கங்க வந்து இந்த மாரி போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவுல வந்து என்னால ஜூம் பண்ணி எடுக்க முடியல. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி குட்டியா வந்து பறவைகள் வந்து அந்த குட்டி மீன வந்து சாப்பிடுறதுக்காக வந்து அந்த இடத்துல நின்னுன்னு இருக்கும். அது எல்லாம் ஜூம் பண்ணி எடுக்க முடியுது. ஏன்னா, நம்ம வச்சுக்கிற ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு டுபாகூர் ஃபோன் தான். எல்லாருமே யூஸ் பண்ற மாரி ஐஃபோனு, அ எஸ் ஃபோனு, கே ஃபோனு அந்த ஃபோனெல்லாம் கிடையாது. இது ஒரு நார்மல் ஃபோன். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜூம் பண்ணி எடுக்கலான்ட்டு எடுத்தேங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்டின்னா நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கூட சின்ன வயசுலேருந்தே எங்க கூட வளர்ந்த அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா வந்து, அம்மாக்கு வந்து பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடு அத்தைக்கு அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு ரூ. 500 குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், நம்ம செங்கல்பட்டு ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு, அம்மாக்கு வந்து ஒரு சாரி எடுத்தேன். பொங்கலுக்கு ஒரு ரூ. 390 ஆச்சு. அந்த சாரி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மணி 4:30 மணி ஆயிடுச்சுங்க. என்ன பிரச்சனை அப்டின்னா, அடுத்த பிரச்சனைய நான் சொல்றேன். 4:30 மணிக்கு வந்து இந்த கோழிங்கள தொறந்து விட்டோன்னே பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து கோழிங்க வந்து அரிசி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுச்சுங்க. முட்டை ஓரளவுக்கு வந்து இருந்துச்சு. அத எடுத்து வச்சுட்டேன். ஆனா, இந்த குரங்குங்க வந்து நம்மள வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மதிக்காது. அதுங்க வந்து அது என்ன பார்த்தாலே வந்து ஒரு மாரி ஒரு டம்மி பீஸ் மாரி இருக்கிறதுனால, நான் பக்கத்துல இருந்து தாங்க வந்து வீடியோ எடுக்கிறேன். அதுங்க பாட்டுன்னு ஜாலியா இருக்குது பார்த்தீங்களா? அதுங்களுக்கு என்ன பத்தி வந்து கவலையே கிடையாது. சரி கோழிங்க வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, குரங்கு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்மளோட பண்ணையில நெறைய அமர்க்களம் பண்ணிருந்துச்சு. ஒரு சைடு வந்து கோவமா வரும். இந்த குரங்குங்க அமர்க்களம் பண்ணுதேன்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா? அந்த சைடு வந்து இதோ ஒண்ணு உட்கார்ன்னு இருக்குது. அந்த பக்கம் முருங்க மரத்தோட கிளைய வந்து ஒண்ணு உடைச்சு போட்டுட்டு, அந்த பக்கமாவே வந்து ஒண்ணு எகிறி குதிச்சுட்டு வந்து ஓடுச்சு. இத தாண்டி அப்படியே நான் வீடியோ எடுத்துட்டே இருந்தேன். இங்க பார்த்தீங்கன்னா வந்து கொய்யாக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்காவ கட்சி ஒண்ணு துப்பி போட்டுட்டே இருந்தது. இதோ இந்த மரத்தில தாங்க. இந்த மரத்தில கிளைகளே அவ்வளவா இல்ல. ஆனா உடச்சி போட்டுச்சு. சரி அப்படியே உள்ளுக்குள்ளவே வந்து போய் எடுத்துட்டே போலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆண் குரங்கு. நான் ஒண்ணுமே பண்ணல. நான் ஒரு கல்லெல்லாம் எப்பவுமே வந்து எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுங்க. நம்ம பண்ணையில வந்து அமர்க்களம் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கல்லு விட்டு எறியறது, இந்த உண்டிகோல வச்சு அடிங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் நம்ம வந்து பண்ணவே மாட்டோம். நம்ம மேல யாருன்னா ஒருத்தவங்க உண்டிகோல் வச்சு அடிச்சா நமக்கு எவ்வளோ வலிக்கும். அந்த மாரி தானே அந்த ஜீவன்கள் ஏதோ வயித்துக்காக வந்து அதுங்க ஒரு ஒரு இடமா தாவி வருது அப்படின்போது வந்து நான் நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் எடுக்கிறேன். ஆனா, அந்த ஆம்பள குரங்கு பாருங்களேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன வந்து மொறச்சின்னு இருக்குது. இதுக்கு நான் வந்து ஒரு கொம்பும் எடுத்து அடிக்கல, ஒரு கல்லும் எடுத்து அடிக்கல. சரி இதுங்க அமர்க்களம் பண்ணுதே, சரி கொஞ்சம் நடந்து போனா வந்து எகிறி குதிச்சு அந்த சைடு போயிடும் அப்படின்றதுனால நெனச்சேங்க. அதனால பார்த்தா, அது நம்மளயே கடிக்க வரா மாரி இருந்துச்சு. சரி இத பத்தி இதுகிட்ட வந்து நம்ம எதுவும் வேலை செஞ்சுன்னு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னே தாங்க, கூண்டுக்குள்ள வந்து திருப்பி கோழிப்பேன் அதிகமா வர ஆரம்பிச்சுச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லிட்டு கோழி கூண்ட மூடிட்டு மூடிட்டு நான் போனதுனால, கோழிங்க கூண்டுக்குள்ளவே இருந்ததுனால, கோழிப்பேன் வந்து அதிகமானதுனால, என்னால கோழி கூண்டுக்குள்ள போகவே முடியல. இன்னைக்கு வந்து பொங்கல் ஓகேங்களா? நாளைக்கு திருப்பி நான் அந்த கோழி கூண்ட வந்து நான் கிளீன் பண்ணி, கழுவி, அந்த கோழிங்க அந்த ம கோழிப்பேன் போறதுக்கு வந்து என்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சாகணும். ஏன் அப்டின்னா, நான் இன்னைக்கு பெட்ரூம்ல படுத்துன்னு இருக்கேன். அப்படியே கோழிங்க, பேனுங்க அப்படியே என் மேல மேய ஆரம்பிச்சுச்சு. இதுக்கு மேல விட்டோம் அப்டின்னா, கோழிங்களுக்கு திருப்பியும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுரும். அதனால வந்து நான் வந்து வசம்பு வந்து வாங்கின்னு வந்து வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து அத ஊற வச்சுட்டு, நல்லா வந்து நாளைக்கு காலையில மிக்ஸியில வந்து அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கோழிங்கள அமுக்கி போடணும். ஆனா, பசங்க யாருமே எனக்கு ஹெல்ப் இல்ல அப்படின்றதுனால, கோழிங்கள எப்படி நனச்சு போடுறது அப்படின்றது வந்து தெரியலங்க. ஏன்னா, எல்லாருமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டோனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவாங்க. அதனால யார கூப்பிடுறதுன்னு தெரியாம யோசனை பண்ணின்னு இருக்கேன். சரி யாருன்னா கூப்பிட்டா கூட அடுத்தது பார்த்துக்கலாம். முதல்ல நாளைக்கு வந்து கோழி கூண்ட பெருக்கிட்டு, முதல்ல கழுவிட்டு, மருந்த வந்து தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னாலே, கொஞ்சம் கோழி பேன் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வேணும்னா வந்தா நம்ம கோழிங்கள வந்து நனச்சிட்டு, அதுக்கப்புறமா நனச்சு தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னாலே, அது வெயில்ல காய்ஞ்சிச்சுனாலே அந்த கோழி பேனுங்க வந்து கொட்ட ஆரம்பிச்சுரும் அப்படின்றதுனால, அந்த மாரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேங்க. என்னங்க பண்றது? அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே லைஃப்ல சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா பரவால்ல. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆளே இல்ல. தனி ஆளா தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னும்போது வந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம் இல்ல. ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து கிராஸ் பண்ண போம்போது வந்து, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க.
ஷேர் பண்ணி நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!